அண்மை செய்தி. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை கழகத்தில் உள்ள புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு வகைகளில் வரலாற்று சிறப்புகளை பெற்றுத்தந்து மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திட்ட இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழா 24/2/2025 திங்கட்கிழமை கொண்டாடப்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மாபெரும் மக்கள் பேர் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமது வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு தமிழகத்திற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவராய் தவ வாழ்வு வாழ்ந்து தமிழ்நாட்டின் நலனுக்காகவே தன்னையே அர்ப்பணித்து தனக்கென்று தனிப்பட்ட வாழ்வு இல்லை, தனக்கென்று தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லை, தான் வாழ்வதே இந்த இயக்கத்திற்காகத்தான், தமிழக மக்களுக்காகத்தான் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய இயக்கத்தை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்தித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த இயக்கம் ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன என்று வீர முழக்கமிட்டு அரும்பணி ஆற்றியவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய போற்றுதலுக்குரிய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள் 24/2/2025 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் தமிழக தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கழகத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழ் சார்பில் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழா சிறப்பு மலரை வெளியிட இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளனர் என்பதையும், இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் அணி, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகளும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம் அனைவரது இதயங்களிலும் நிரந்தரமாக வீட்டிற்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமது பிறந்த நாளை ஒட்டி ஆடம்பர விழாக்களை தவிர்த்து கழக உடன்பிறப்புகள் அவரவர் சக்திக்கேற்ப ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்தால் அந்த நிகழ்வு பயன்பெறுவோரையும் மகிழ்விக்கும் என்றும், இம்மண்ணில் தமிழக மக்களுக்காக உழைத்திடும் பெருவாய்வு பெற்ற என்னையும் அது மேலும் உற்சாகப்படுத்தும் என்றும், எளிமையோடும் எளியோருக்கு உதவிடும் நல்ல நோக்கத்தோடும் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் மூலம் என் அன்புக்குரிய கழக கண்மணிகளால் பயன்பெறும் வறியோருடைய மகத்தில் படரும் புன்னகை ஒன்றே நம்மையும் நம்மை ஒப்பில்லா இயக்கத்தையும் ஆராதிக்கின்ற நிகழ்வாக அமையும் என்பதை கழக உடன்பிறப்புகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் ஏற்கனவே அறிவுறுத்தி உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளான 24/2/2025 அன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்திருக்கக்கூடிய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, கிளை வார்டு, மாநகராட்சி பகுதி, வட்ட அளவில் ஆங்காங்கே கம்பீரமாக வீட்டிற்கும் கழக கொடி கம்பங்களுக்கு புது வர்ணம் பூசியும், கொடி கம்பங்கள் இல்லாத இடங்களில் புதிய கொடி கம்பங்களை அமைத்தும், கழக கொடியினை ஏற்றி வைத்தும், தமது பகுதிகளில் ஆங்காங்கே புரட்சித் தலைவி அம்மா அவருடைய திருவுருவ சிலைக்கும் அவரது உருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு கண்தானம், இரத்த தானம், மருத்துவ முகாம் நடத்துதல், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, விளையாட்டுப் போட்டிகள் நடத்துதல், மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் வழங்குதல், ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குதல், இலவச திருமணங்களை நடத்தி வைத்தல், ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்கள் வசிப்பவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்குதல், வேஷ்டி சேலை வழங்குதல் உள்ளிட்ட மக்கள் மனம் குளிரும் வகையில் நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடில்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும்
24/2/2025 அன்று இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய திருவுருவ சிலைக்கும் அவரது திருவுருவ படங்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை கழகத்தில் உள்ள புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.